கற்பூரவள்ளியை பத்தி பார்த்தோம்னா இது சாதாரணமாக எந்த மண்ணில் வச்சாலும் வளரும். உப்பு சத்தும் தண்ணி சத்தும் அதிகமா இருக்கு. சிறுநீரகத்துக்கு இது ரொம்ப நல்ல மூலிகை. வல்லாரை எப்படி மூளைக்கு நல்ல மூலிகை அப்படின்னு சொல்றாங்களோ அது போல இந்த கற்பூரவள்ளி சிறுநீரகத்துக்கு மிக நல்ல மூலிகை. இதை சாப்பிட்டா சிறுநீரகத்தில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாயிடும். நம்ம அடிக்கடி மிக நல்ல மூலிகை. இதை சாப்பிட்றதுனால எந்த சைட் எஃபெக்ட் யாருக்குமே வராது. நீங்க தினமும் கூட இதை 2 இலைகள் பயன்படுத்தி இது மேல பட்டாவே நல்ல வாசம் வரும். அந்த வாசம் கமகமான சூப்பரா இருக்கும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போய் பாசிட்டிவ் தாட்ஸ் நல்லா உருவாகும் இந்த வாசனையில. வெளியே போயிட்டு யாராவது சோர்வா இருந்தாங்கன்னா இது ஒரு 2 இலை போட்டு கசாயம் வச்சு குடிச்சா அந்த சோர்வு நீங்க உடனே சுறுசுறுப்பாயிடும். சளி பிடிச்சிச்சுன்னா இந்த இலைய இப்படி கசக்குனா நீர் மாதிரி வரும். அதை ஒரு சங்குல ஊற்றி ஊற்றினா சளியெல்லாம் நல்லா போயிடும்.